அனைவருக்கும் நமஸ்காரங்கள். நாடே கோலாகலத்தில், இல்லை உலகமே கோலாகலத்தில் எம் ராமன் அயோத்தி திரும்பினார். இந்த நன்னாளில் இனிய மாலை வேளையில் நம்மிடையே ஸ்ரீமதி மயூரவல்லி சந்தானம் அம்மங்கார் ஸ்ரீ காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியார் அருளிச் செய்த ஸ்ரீ ராமாயணம் சாரம் அபூர்வ ராமாயணம் அதை உபன்யாசமாக சாதிக்க உள்ளார். இதை அதிகரிக்க ஒயாரம் எந்த ராமானுஜமணி கைங்கரிய சபா அடியோங்கள் பெரும் பாக்கியம் செய்துள்ளோம். அம்மங்காரை பற்றி எளியோன் அறிந்த ஒரு சில வார்த்தைகளை பகிர்கிறேன். அம்மங்கார் ஹைதராபாத்தில் வசித்து வருகிறார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ உவே விஞ்சிமூர் வெங்கடாச்சாரியார் சுவாமிகள் திருவடி சம்பந்தி. அம்மங்கார் தன் ஆச்சாரியரிடம் திவ்ய பிரபந்தத்தை காலக்ஷேபமாக அனுபவித்துள்ளார். தனது கணவர் ஸ்ரீ உவே சந்தானம் அவர்களிடம் ஸ்ரீ வைஷ்ணவ சத் விஷயங்களை கற்று தேர்ந்துள்ளார். தனது 3 வயதிலேயே ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை 30 பாசுரங்களையும் கற்றிருக்கின்றார். திருநாமம் இன் திருப்பாவை என்கிற தலைப்பில் திருப்பாவை ஒவ்வொரு பாசுரத்தில் உள்ள திருநாமத்தின் மகிமையை சுந்தர தெலுங்கில் சாதித்துள்ளார். திருப்பாவை மினி பைட்ஸ் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அம்மங்காருடைய சத் விஷய பதிவுகள் அருமை. பெயர்தான் அம்மா மினி பைட்ஸ். அதில் உள்ள பதிவுகளை அனுபவிக்கும் பக்தர்களுக்கு டெராபைட்ஸ் அளவு பாக்கியம். அம்மங்கார் அவர்களுடைய அலுவலக பணிகளுக்கு நடுவே நம்மிடையே உபன்யாசம் செய்ய வந்துள்ளமைக்கு தலையல்லால் கைமாறிலோம். அம்மா அம்மங்கார் அவர்களே சுவாகத்தம். அடியன் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. அடியன் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீசைலே சதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் கார்த்திகே பரணி ஜாதம் யதீந்திராஸ்ரயமாஸ்ரயே ஞான பிரமேய சாராபிஹி வக்தாரம் வரதம் முனிம் தயாபால தயாபாத்திரம் வாத்சல்யாதி குணார்ணவம் ஸ்ரீனிவாசார்ய சத்புத்திரம் வந்தே வெங்கடதேசிகம். வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேத் சாதாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராக்ஷரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ பொற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டுளே. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகு இலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராக்ஷசாந்தகம். அனைவருக்கும் தண்டனிட்டு அடியனுடைய ஆச்சாரியரான ஸ்ரீ உபய வேதாந்த வித்வான் சிரோமணி விஞ்சிமூர் வெங்கடாச்சாரியார் சுவாமிக்கு அடியனுடைய கைங்கரியமாக இதை சமர்ப்பித்து, பெரியோர்கள் எப்பேற்பட்டவர்கள் எல்லாம் எழுந்தருளி இருக்கும் இச்சபையில் எவ்வளவு பேருக்கு ரகசிய கிரந்தங்களும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விஷயங்களும் பல ஊர்களிலிருந்து கற்று தேர்ந்தவர்கள் எல்லோரும் பெரிய பெரிய வயதிலும் மிக பெரியோர்கள் எல்லாம் எழுந்திருக்கும் இந்த சபையில் அடியேன் சிறிய ஞானத்தனான ஒண்ணுமே தெரியாத அடியனையும் கூப்பிட்டு கேசவராமானுஜதாசன் சுவாமி ராமச்சந்திரமூர்த்தியை பத்தி ஏதாவது ஓரிரு வார்த்தைகள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டு இப்பேற்பட்ட பெரிய ஸ்தானத்துல அடியனை உட்காத்தேச்சு இன்னைக்கு எல்லாரும் கேட்டு இருக்கிறதுக்கு அடியேன் அநேக கோட்டி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா இன்ஸ்டாகிராமுக்காக தான் அடியன் இந்த அபூர்வ ராமாயணத்தை செவிக்க ஆரம்பிச்சேன். அடியனுடைய ஃப்ரெண்ட் குடும்பத்து ஃப்ரெண்ட் ஒரு சுவாமி ரகுராம் மாடபூஷி சுவாமி, ஸ்ரீமான் ரகுராம் மாடபூஷி சுவாமியான ஸ்ரீபெரும்புதூர் சம்பந்தம். அவருக்கு பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியார் சுவாமி தேகபந்துவா இருப்பார். அதனால அவர் இந்த மாதிரி கிரந்தங்கள் காலக்ஷேபம் கேட்கும் போதெல்லாம் நோட்ஸ் எழுதி அப்பப்ப குவிஸ் மாதிரி போடுவார். அந்த ஈர்ப்புல ஏற்பட்டதுதான்
இந்த மாதிரி ஞானம் கிடைச்சாதான் உண்டுன்னு பெரியோர்கள் எல்லாம் ஆச்சாரியனும் இந்த மாதிரி எல்லாம் ஞானம் கிடைச்சி இவாளை ஈர்த்தாதான் உண்டு அப்படின்னு வச்சிருக்கிற நிலையில அடியவங்கள் இருக்கும். அப்படி இருந்தும் இந்த கோஷ்டியில அடியனை வர சொல்லி பேச சொல்லதுக்கு மிக்க 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 பெரிய கிருபை. இந்த கிரந்தத்தை பத்தி முதல்ல தெரிஞ்சுப்போம். ஆதி காவியம் அப்படின்னு ஸ்ரீராமாயணத்தை சொல்வது உண்டு. அந்த ஆதி காவியத்தின் ஆதி எங்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பிரம்மா நாரத முனியை கூப்பிட்டு பூலோகத்துக்கு சென்று வால்மீகிக்கு சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று நியமித்தார். நாரத முனிவரும் அதே போல வால்மீகி முனிவர் அவரோட ஆசிரமத்துல ராம 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 அப்படின்னு தியானம் பண்ணிட்டே இருக்கும் போது காட்சி அளித்தார். நாரத முனிவர் எப்பேற்பட்ட குரு, எப்பேற்பட்ட நாராயண பக்தர். அதை அவர் வந்தத தெரிஞ்சுண்டு வால்மீகி முனிவர் அவரை சேவித்து ஒரு சில கேள்விகளை கேட்க வேண்டும் அப்படின்னு துவங்குறார். இதுதான் சங்கேப ராமாயணம் அப்படின்னு துவங்கக்கூடிய, ஸ்ரீராமாயணத்துக்கு முன்னாடி வரக்கூடிய சங்கேப ராமாயணம் அப்படின்ற கிரந்தம் சின்னதா இருக்கும், சங்கேபமா குட்டியா இருக்கும் அப்படின்ற கிரந்தத்துல வரக்கூடிய முதல் கேள்வி போல இதை சொல்றார்கள். அந்த கேள்வி கோன் வஸ்வின் சம்பிரதான் லோகே குணவான் அப்படின்னு ஆரம்பிக்க கூடியது. கோன் வஸ்வின் சம்பிரதான் லோகே குணவான். இந்த குணவான் குணவான் அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு நம்ம நிறையவே கேட்க போறோம். அப்படிதான் இந்த காவியம் தொடங்குறது. இந்த கேள்வியை வால்மீகி கேட்டதும் நாரதர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, இந்த கேள்வியில வால்மீகி என்ன கேட்கிறார்னா, ஒரு 16 குணங்களை கோடிட்டு காட்டி, இந்த 16 குணங்களை உடையவன் இந்த பூலோகத்துல யாராவது இருக்கானா, இப்பேற்பட்ட 16 குணங்களையும் இருக்கக்கூடிய ஒரே ஒருத்தன் இந்த பூலோகத்துல இருக்க முடியுமா, இருக்கானா அப்படின்னு கேட்கிறார். இந்த கேள்வியை கண்டே முதல்ல வியக்கிறார்கள். ஏன்னா இந்த 16 குணங்கள் அப்படின்னு பெருசா நிறைய கொஸ்டினே பெருசா இருக்கு. என்ன சொல்லுவானா, சாமானியமா கேட்கக்கூடிய கேள்வி அண்ட் விரிவா கேட்கக்கூடிய கேள்வி. அந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா இந்த கேள்வி எப்படி இருக்குன்னா, பொதுவாக கேட்கப்படக்கூடிய கேள்வி, ஸ்பெசிபிக்கா ஒரு ஆன்சர் இல்லாம. இப்ப திருப்பாவை இயற்றியது யாரு அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரே பதில் தான், ஆண்டாள் அப்படின்னு வரும். இதுக்கு மேல இதுக்கு விவரிக்கலாம், ஆனா விவரிக்க வேண்டிய அவசியம்னு இல்ல. ஆண்டாள்னு தெரிஞ்சா கேட்ட கேள்விக்கு பதில் வந்துடுது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே போல நம்ம ரொம்ப சாதாரணமா சொல்லணும்னா, இந்த நாட்டின் இந்தியாவின் முதல் பிரதம மந்திரி யாரு அப்படின்னு கேட்டா நேரு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அதுக்கு வேற ஒரு பதில் இருக்க முடியாது. ஆனா இந்த கேள்விய வால்மீகி கேட்ட விதத்துல எப்படி இருக்குன்னா, ரொம்ப பொதுவாக இருக்கு. இதையே நம்ம மாத்தி கேட்கணும்னா, இந்த திருப்பாவையை வச்சு கேட்கணும்னா, ஆண்டாள் என்பது யாரு அப்படின்னு பொதுவா ஒரு கேள்வி கேட்டோம்னா, ஆண்டாள்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிறந்தா, விஷ்ணு சித்தருக்கு பிறந்தா, திருத்துழாய் செடிக்கு கீழே அவள் கண்டெடுக்கப்பட்டாள் அப்படின்னு ஆண்டாளை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டுக்கலாம் இல்லையா. அந்த மாதிரிதான் இந்த கேள்வி இருக்குன்னு முதல்ல வியக்கிறான். இப்படிப்பட்ட கேள்வி கேட்டாதான் நமக்கு சம்பிரதாயத்துல நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது பூர்வாச்சாரியர்களுடைய நிர்வாகம். இந்த கேள்வி கேட்டதும் இந்த 16 குணங்களை உடையவன் யாரு அப்படின்னு சொல்லத்துக்கு பதில் நாரதமுனி எப்படி சொல்றாருன்னா, அளக்க முடியாத குணங்களை உடையவன், அளவில்லாத கருணை கடலை சாமர்த்தியமாக எல்லா சக்தியையும் உடையவன், உலகெங்கும் புகழ் பெற்றவன், இக்ஷ்வாக்கு வம்சத்திலே பிறந்து கௌசல்யக்கும் தசரதனுக்கும் பிறந்தவன், கம்பீரமான மகாவீரன், சத்தியசீலன் அப்படின்னு ராமனை பத்தி விவரிக்க ஆரம்பித்து, அப்படியே ஸ்ரீ ராமச்சரித்திரத்தை சுருக்கமாக நாரதமுனி வால்மீகிக்கு விளக்கிறார். இதுக்கப்புறம் வால்மீகிக்கு இந்த கேள்விக்கு பதில் தொடங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பிரம்மாவே நேர்ல வால்மீகிக்கு அருள் புரிந்து, இனி நீங்க ஸ்ரீராமாயணத்தை விவரமாக இயற்றலாம் அப்படின்னு துவங்கக்கூடியதுதான் இந்த விஷயம். இந்த 16 குணங்களை சொல்வதனால என்ன சொல்றானா,
பிரதிவாதி பயங்கரம் அனங்கராச்சாரியார் என்ன கோடிட்டு காட்டுகிறார்னா, சந்திரனுக்கு 16 கலைகள் உண்டு. அதே போலதான் இந்த 16 குணங்களை விவரிக்கிறதுனால இவனை சூரிய வம்சத்துல பிறந்தாலும் ராமச்சந்திரமூர்த்தி அப்படின்னு சொல்றோம். அதனாலேயே இந்த 16 குணங்களை உடையவன் ராமச்சந்திரமூர்த்தி. இந்த குணங்களை வைத்தே ராமனை விவரிக்க முடியும், ஸ்ரீ ராமாயணத்தை முழுவதும் அனுபவிக்க முடியும் அப்படின்னு கோடிட்டு காமிக்க கூடிய சாமர்த்தியம் உடையது நம் பிரதிவாதி பயங்கரம் அனங்கராச்சாரியார் சுவாமி காஞ்சி சுவாமிக்கு தான். கேசவ ராமானுஜதாசன் சுவாமி ஒரு வாய்ஸ் மெசேஜ் விட்டிருந்தார். ராமச்சந்திரமூர்த்திய பத்தி நீங்க ஏதாவது பேச முடியுமா அப்படின்னு தான் கேட்டிருந்தார். அந்த ராமச்சந்திரமூர்த்தி அப்படின்னு சொன்னதும் அடியனுக்கு இதுதான் ஸ்புரித்தது. அடியனுக்கு ஸ்புரித்தது அப்படின்னு சொல்றதை விட ராமனே வந்து இத இன்னைக்கு உங்க கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு ராமனே காமித்தா மாதிரி இருந்தது. அதனாலதான் இந்த டாபிக்க அவர்கிட்ட கேட்டு விண்ணப்பிச்சுண்டு உங்ககிட்ட இன்னைக்கு பகிர்ந்துக்க போறோம். நம்ம இப்ப என்ன பார்க்கணும்னா, இந்த 16 குணங்களை ஆச்சரியமாக அனுபவித்ததுனால இதை அபூர்வ ராமாயணம் அப்படின்னு காமிக்கிறார். இந்த கிரந்தத்துக்கே அபூர்வ ராமாயணம் என்ற பேரு பிரதிவாதி பயங்கரம் அனங்கராச்சாரியாரே கொடுத்திருக்கார். இந்த குணங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல குணவான், வீரியவான், தர்மஜன், கிருத்தஜன், சத்தியவான், திருடவான், சாரித்ரேனச்ச, அதாவது குற்றம் ஒன்றும் இல்லாதவன், சர்வபூதேஷு ஹிதஹா, லோக க்ஷேமத்துக்காகவே பாடுபடுறவன், பெரிய வித்வான் ராமன், சமர்த்தன், ஏகைக்க பிரியதர்ஷனஹா, அபார வடிவழகை உடையவன், அவன் ஆத்மவான், தைரியமானவன், கலங்காதவன், ஜிதக்ரோதஹா, கோபத்தை அடக்கினவன், துதிமான், ரொம்ப பிரகாசமாக எப்பொழுதும் உடையவன், அசூயகா, பொறாமையை இல்லாதவன், ஜாத ரோஷஸ்ய அஸ்ய சம்முகே தேவாச்ச விப்யாதி அப்படிங்கிறா. அதாவது நம்ம திருப்பாவையில கேட்கும் போது கப்பம் தவிர்க்கும் கலி அப்படிம்போம். ஆனா இந்த கடைசி குணம் எப்படின்னா, எதிரிகளுக்கு கப்பத்தை கொடுக்க கூடியவன். அதாவது எதிரிகள் ராமனை பார்த்தால் பயங்கி நடுங்குவார்கள். கப்பத்தை ஏற்படுத்தும் குணம் போல எதிரிகள் அவனுக்கு ஏற்படுறது எதுக்கு? எல்லாரையும் தன்னுடைய பக்தர்களை ரட்சிப்பதற்காகவே தானே. அப்பேற்பட்ட ரக்ஷணத்தை தான் ராமன் கொடுக்க கூடியவன். அதனால எதிரிகளை இவன் வந்து நிரசிக்க கூடியவன், பயத்தை ஏற்படுத்த கூடியவன் அப்படின்னு இந்த 16 குணங்களை விவரிக்கிறா. இதுக்கு இன்னொரு நமக்கு ஒண்ணு தோணலாம், இன்னைக்கு நம்ம பேச வந்தது ராமனை பத்தி, ராமாவதாரத்தை பத்தி தானே. ஆனா ராமனுடைய குணங்களை அனுபவிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, நம்மளோ ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இருக்கும். கல்யாண குணங்களை தெரிந்து கொள்ளலேனா எப்படி ஸ்ரீமன் நாராயணனை அடைய முடியும்? அவனை விவரிப்பதே, அவனோட அழகை எவ்வளவு விவரிச்சாலும் அவனோட குணங்களை விவரிச்சால்தானே நமக்கு அவனை பத்தி, அவனை பற்ற வேண்டியதை பத்தி, அவனை பற்றினால் என்ன நடக்கும், அவன் எப்படி நம்மளை ரட்சிப்பான் அப்படின்ற விசுவாசம் ஏற்படும். இதத்தானே பீஷ்மரும் யுதிஷ்டர் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார். கிமேகம் தெய்வதம் லோகே கிம்வாப்யேகம் பராயணம் ஸ்துவந்தக்கம் கமர்ச்சந்த பிராப்யுன்மான வாஜ்வா அப்படின்னு கேட்கும்போது, தேவர்களில் முதன்மை பெற்றவன் யாரு, அவனை அடையக்கூடிய வழி என்ன, எனக்கு சம்சார சாகரத்திலிருந்து விடுபட்டு ஜனன மரண சக்கரத்திலிருந்து விடுபடுவதற்கு வழியேது அப்படின்னு பீஷ்மரை யுதிஷ்டர் கேட்க, அதுக்கு 1000 குணங்களை விவரிக்குமாக ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஏற்பட்டதே. அதே போலதான் இந்த 16 குணங்களை நாம தெரிந்துண்டு, இந்த 16 குணங்களை புரிந்துண்டா ராமர் யாரு, ராமரை எப்படி அடைவது அப்படின்ற விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். இதுவும் ஸ்ரீ அனங்கராச்சாரியார் சுவாமி ராமன் குணங்களை தெரிந்து கொண்டால் ஸ்ரீ ராமாயணமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சாட்சி கொடுக்கிறார். முதல் கேள்விக்கு நம்ம போவோம். கோம் குணவான் அப்படின்றது, இதுக்கு நம்ம முன்னாடி நம்ம பார்த்தது ஸ்பெசிபிக்கா ஒரு கொஸ்டின் கேட்டா நமக்கு ஆன்சர் ஸ்பெசிபிக்கா வரும். பொதுவா ஒரு கொஸ்டின் கேட்டா நமக்கு ஆன்சர் பொதுவாக விரிவாக வரும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்.
இந்த இடத்துல அதுக்கு நேர்மாறாக கோ குணவான் அப்படின்னு தொடங்குறது இந்த ஸ்லோகம். குணவான் அப்படின்னா பொதுவா நம்ம என்ன நினைக்கிறோம்? நல்ல குணம் உடையவர்கள். நல்ல குணம் இருந்தா குணவான், இவன் தர்மவான், இவன் அந்த மாதிரி தர்மவான் அப்படின்னா நிறைய தர்மங்களை பண்ணக்கூடியவர்கள். இவன் தனவான், இவனுக்கு நிறைய தனம் இருக்கு, அதனால இவன் தனவானா இருக்கான். அந்த மாதிரி இது கோ குணவான் அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிறது. சோ குணவான்னா பொதுவாக எல்லா குணத்தையும் சேர்த்து இருப்பதுனால எல்லாருக்குமே தெரியும் ராமாயணம்னாலே ஐடியல். அதுல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் இருக்கு. அதுவே மகாபாரதத்துல எல்லாமே விபரீதமா இருக்கும். துவங்கறதுல இருந்து எல்லாமே விபரீதமா இருக்கும். அதனால இங்க ராமன் தான் முக்கியமான கதாபாத்திரம் ஸ்ரீராமாயணத்தினால அவன் குணவான் அப்படின்னு நம்ம பொதுவா சொல்றோமா அப்படின்னு கேட்டா பூர்வாச்சாரியர்கள் சொல்றா அந்த மாதிரி கிடையாது. இந்த குணவான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு குணம் இருக்கு. இது எங்கெங்கெல்லாம் நம்ம பார்க்கலாம். இது ஏன் பொதுவான குணம் கிடையாது, ஸ்பெசிபிக்கா ஒரு குணம் அப்படின்றதுக்கே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கிறார் அன்னங்கராச்சாரியார் சுவாமி. அதுல என்ன சொல்றாருன்னா, ஸ்தோத்திர ரத்னத்துல 18வது ஸ்லோகம் இருக்கு. வசீவதான்யே குணவான் ருஜுஷ் சுச்சிர் அப்படின்னு துவங்குற ஸ்தோத்திரம். இந்த வசீவதான்யே குணவான் ருச்சிஸ் சுச்சிர் அப்படிங்கறதுல 5 வார்த்தை நம்ம பாக்கிறோம். இதுக்கு முன்னாடி 17, 16வது ஸ்தோத்திரத்துல எல்லாம் நிறைய குணங்களை தான் ஆளவந்தார் விவரிச்சிருப்பார் ஸ்தோத்திர ரத்னத்துல. அதே போல இந்த ஸ்தோத்திரத்திலேயே கடைசியில முடிக்கும் போது கல்யாண குணாமிருதோ தஹி அப்படின்னு முடிக்கிறார். அப்படின்னா இது இங்க விவரணம் பண்ணதெல்லாம் இவனோட கல்யாண குணங்களை சேரும் அப்படிங்கிறார். இந்த முதல் வரியில 5 வார்த்தைகள் இருக்கு. 2 குணத்தை முதல்ல விவரிச்சுட்டு பின்னாடி இந்த ருச்சி சுச்சிர் அப்படின்னு துவங்கி 12 குணங்களை விவரிக்கிறார். அப்படின்னா இந்த குணவானுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கணும். இந்த குணவான் அப்படிங்கிறது பொதுவான ஒரு குணம் கிடையாது, ஸ்பெசிபிக்கான ஒரு முக்கியமான குணத்தை குறிக்கக்கூடிய குணம் அப்படிங்கிறது தான் ஸ்தோத்திர ரத்னத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த இன்னும் கொஞ்சம் பூர்வாச்சாரியர்களோட மனசுல நம்ம உள்ள போய் பார்த்தோம்னா, சௌசீல்யம் மகதோ மந்தை சக நீரந்திரேன சம்ஸ்லேஷா அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரத்தை எடுக்கிறா. அதாவது இதுல என்ன சொல்றானா, இந்த குணம் அப்படிங்கறது சௌசீல்யத்தை தான் குறிக்கும். நாம் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம், ராமன் என்றாலே சீலகுணம், நீர்மையா எல்லாரோடையும் கலக்கக்கூடிய குணம். அந்த சௌசீல்யத்தை தான் இங்க குணம் அப்படின்னு ஸ்பெசிபிக்கா சொல்ற குணம். பொதுவான கேள்வி, ஆனா ஸ்பெசிபிக்கான பதில். குணம் என்றாலே சீலம் அப்படிங்கறது தான் தெரிவிக்கிறான். இதுல சீலகுணம் ஸ்ரீராமாயணத்துல முழுவதும் இருக்கும். சீலகுணம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கறது தான் கண்டிப்பா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மற்ற குணங்கள் எல்லாம் இன்னைக்கு அவகாசம் இருந்தா பார்ப்போம், இல்லைனா மற்றொரு நாள் கேசவன் சுவாமி சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுப்பது போல் அமையும். முதல்ல என்ன சொல்றானா, அவதாரம் பண்ணுவதே சீலகுணம் அப்படிங்கிறான். நமக்கு இப்பதான் திருப்பாவை காலம் முடிஞ்சிருக்கு. அதுல அவதாரிக்கையில என்ன சொல்லுவா? எல்லாருமே உபதேச ரத்தின மாலையில எடுக்கக்கூடிய பாசுரம் என்ன? இன்றோ திருவாடிப்பூரம் எமக்காகவன்றோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள், குன்றாத வாழ்வான வைகுந்தவான் கோகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் அப்படிங்கிறா. அதாவது ஆண்டாள் நமக்காக அவதரித்தாள். அவளோட அழகான ஒண்ணுமே குறையில்லாத வைகுந்தத்தை விட்டு இந்த கஷ்டமான பூலோகத்திலே ஆண்டாள் அவதரித்தாள். அதே போலதான் ராமனும் அவதாரம் எடுப்பதே ஒரு சீலகுணம். அவன் பாட்டுல ஸ்ரீமன் நாராயணனா பிரகாசமா சந்தோஷமா சமஸ்த கல்யாண குணனா அகிலேய பிரத்தனீக கல்யாணைக்க தான அப்படின்னு கல்யாணமா மங்களமா அவன் பாட்டுல பரமபதத்துல இருக்கலாமே. அப்படி இல்லாம தான் குழந்தைகளை காப்பாத்துவதற்காக ரட்சிப்பதற்காக அவன் என்ன பண்றான்? இல்ல நான் விதவிதமா அவதாரம் எடுப்பேன், என்னோடையே சேர்ந்து வேதமும் பிறக்கும், வேதவேத்யே பரே பும்சீத் அப்படின்னு சொல்றோமே, அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்ன? ராமன் பிறந்தா வேதமும் ராவனோட அவதரித்தது, அதுவே ஸ்ரீராமாயணம் அப்படின்ற மாதிரி வருது இல்லையா? சோ அவதாரம் எடுப்பதே
ஒரு சீலகுணம். ஏன்னா எங்கேயோ மேல எப்பேற்பட்ட கல்யாண குணங்கள் உடையவன், ஒண்ணுமே கஷ்டமே இல்லாம இவனை ஸ்ருதியில தான் தெரிஞ்சுக்கணும், மனனம் பண்ணிதான் தெரிஞ்சுக்கணும், எப்பேற்பட்ட பூஜை புரஸ்காரங்கள் பல பல யோகங்கள் செய்துதான் அடைய வேணும் அப்படின்னு இருக்கக்கூடியவன் அதையெல்லாம் விட்டு நமக்காக நம்மை போல ஒரு மானிடவன் போலவே அவதரிக்கணும் அப்படின்னா அது எப்பேற்பட்ட சீலம். இதையே கூரத்தாழ்வான் சொல்றார் 10வது ஸ்லோகத்துல அதிமானுஷ ஸ்தவத்துல, இந்த ஊர்ல இருக்கிறதெல்லாம் அரக்கர் அசுரர்கள், அவருக்கு மத்தியில இப்பேற்பட்ட குணத்தோட நீ பிறப்பையா, உனக்கு என்ன ஆகும்? இப்பேற்பட்ட நீ பிறந்தால் அது உன்னோட சீலம் இல்லாம, உன்னோட எப்பேற்பட்ட குணமா இல்லாம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார். அவதாரம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு மேலிடத்திலேருந்து கீழிடத்துக்கு வருவது. பரமபதம் எங்கேயோ மேல, நாம் எல்லாமும் பரம அப்படின்னாலே ஹையஸ்ட் எபிட்டோமி, த பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு நினைக்கிறோமே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்திலேருந்து இப்பேற்பட்ட பூலோகம் கஷ்டமே சூழ்ந்திருக்கும், எதுவுமே நிரந்தரமாக இல்லாமல் இவன் என்ன சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தைகளும் எல்லாத்திலையும் இருக்கக்கூடியவன், நம் கண்களுக்கு தெரியணும்னு அவசியமே கிடையாது. இவன் தான் எல்லா ஜகத்துக்கும் காரணமானவன். ஆனா இவனை குன்றப்படுத்திண்டு சின்னதா ராமன் அப்படின்னு ஒரு பேர் எடுத்துண்டு நடந்து வரான். இந்த போட்டோவை பார்த்தா இந்த ரூம்ல ராமன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த போட்டோல ராமன் இருக்காங்கிறோம். இந்த போட்டோல மட்டுமா ராமன் இருக்கான்? இல்லையே, இந்த ரூம் எங்கும் இருக்கானே. எங்குமுடன் கண்ணன்னா எங்குமுடன் ராமனும் தானே. ஆனா இந்த போட்டோல மட்டும் இருக்கான், இந்த உருவத்தோட இருக்கான், இப்படிப்பட்டவன் தான் ராமன் அப்படின்னு நாம எப்படி இமேஜின் பண்றோமோ இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கான். இன்னைக்கு அயோத்தியில ராமன் இருக்கா? எல்லாரும் நாம எல்லாம் கொண்டாடுறது என்ன? இன்னைக்கு அயோத்தியக்கு ராமன் திரும்பி விட்டான் அப்படின்னு. அயோத்தியில இது வரைக்கும் ராமன் இல்லையானா? அப்படி கிடையாது. ராமனுக்கு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலா கோவில் ஏற்பட்டிருக்கே தவிர ராமன் என்றுமே இருந்தான். அப்படி அந்த கோவில்ல அவன் அமைஞ்சு, அதே மாதிரி அயோத்தியில இருக்கான், ஸ்ருங்கிபேரபுரத்துல இருக்கான், சித்திரக்கூடத்துல இருக்கான், இனி லங்கைக்கு போயிருக்கான் அப்படின்னு அவன் இன்னொரு இடத்துல இல்லாத மாதிரி ஆக்சுவலி இருக்கக்கூடியவன். ஆனா இல்லாத மாதிரி நமக்கு ஒரு விஷன் ஏற்படுத்தியிருக்கானா, அப்பேற்பட்டவன் அவதாரம் செய்ததுனாலதானே இப்படி நம்ம கூட இருக்கணும், ஒத்தொத்தர்கிட்டையும் இறங்கி அவர்களோடு கலக்கணும் அப்படின்னு நினைச்சதுனாலதானே அவன் இப்படி இருக்கான். அந்த மாதிரி நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சுடர்கள் சீரார் சுடர்கள் இரண்டாய் அப்படின்னு திருவாய்மொழியில எல்லாம் வருது. எல்லாத்திலையும் இருக்கக்கூடியவன் ராமன் தான். ஆனா அவன் அவதாரம் செய்து இந்த சின்ன உருவம் ராமன், இப்படிப்பட்டவன் தான் ராமன், அப்படிப்பட்டவன் தான் ராமன் அப்படின்னு நாம மனசுக்கு ஏற்பட்டா போல அவன் உருவம் எடுத்து இருக்கானே, அதுவே அவனுடைய முதல் சீலகுணத்தை காட்டுகிறது. அடுத்த சிச்சுவேஷன் எங்கன்னா, விஸ்வாமித்ரருக்கு பணிவிடை செய்வது. எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். பாலகாண்டத்துல முக்கியமா நடக்கிற விஷயம் என்னன்னா, விஸ்வாமித்திரர் யாக சம்ரக்ஷணைக்காக ராமலக்ஷ்மணர்களை அழைத்து செல்கிறார். 12 வயசு சின்ன குழந்தை. அப்பதான் பாடசாலையிலேருந்து திரும்பி வந்திருக்கார். இனி என்ன அப்படின்ற மாதிரி பொதுவாக க்ஷத்ரிய தர்மம் சொல்வது என்ன, 16 வயசுலதான் ஒரு பிள்ளை போர் புரியலாம் அப்படின்னு சாஸ்திரமே சொல்றது. ஆனா இந்த 12 வயசுலயே விஸ்வாமித்திரர் கேட்கும் போது தசரத மகாராஜா வாத்சல்ய குணத்தினால, அப்பப்பா என் ராமனை எல்லாம் நான் அனுப்ப முடியாது, என் ராமனுக்கு என்னாகுமோ அப்படின்னு எல்லாம் சொல்றார். ஆனா வசிஷ்டர் இல்ல ராமன் இப்போ போனாதான் அடுத்தடுத்த காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது விஸ்வாமித்திரரும் பல விஷயங்கள் சொல்லி தசரதரை கன்வின்ஸ் பண்றார். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம், அவன் சத்தியத்தை ஜெயிக்கக்கூடியவன், அவனே இந்த உலகமே அவனுள்ள அடங்கி இருக்கு அப்படின்னு எல்லாம் விஸ்வாமித்திரர் சொல்லி கன்வின்ஸ் பண்றார் தசரதரை. அந்த மாதிரி ஒப்புக்கொண்டதுக்கு பிறகும் ராமன் என்ன சொல்றான், ராமன் போய் என்ன சொல்றான், இப்பேற்பட்ட விஸ்வாமித்திரருக்கோ தெரியும் இவன் சத்திய பராக்கிரமன், இந்த உலகமே அவனுள்ளதான் அடங்கி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஆனா ராமன் என்ன சொல்றான், கிங்கரோ சமுபஸ்திதோ அப்படிங்கிறார். அதாவது
விஸ்வாமித்ரரே, அடியேனும் என் தம்பியும் லக்ஷ்மணனும் உனக்கு சேவகர்கள். நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்யறோ. நீங்க ஏவி விடுறதுதான் எங்களுக்கு வேணும். அந்த பராக்கிரமத்தை அவன் காட்ட வரல. நான் உனக்கு சேவகன் அப்படின்னு விஸ்வாமித்ரரிடம் சொல்லுவது 2வது சீலம். 3வது சீலம் எந்த இடத்துல வருதுன்னா, அடுத்தது அயோத்தியா காண்டத்துல நடக்கிறது. இது என்ன ஆறுதுன்னா, முதல்ல ராஜ்யம் ராமனுக்கு தான் அப்படின்னு தசரத மகாராஜர் சொல்லிவிடுறார். எல்லா ஏற்பாடுகளும் நடக்கிறது. ராமனை முடிச்சூட போகிறார்கள். ஆனா கைகேயிக்கு விபரீதமா மனசு மாறி அவள் கலங்குகிறாள். கலங்கியவள் தசரதரை ஏவி விட்டு, இனி நான் சொல்வதுதான் நீர் செய்ய வேண்டும். எனக்கு 2 வரன்கள் வேண்டும். 1, ராமன் ராஜாவாக கூடாது, என் பிள்ளையான பரதனே ராஜாவாகணும். 2வது, ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறான். தசரதன் எவ்வளவு சொன்னாலும் அவரால கைகேயிய மறுக்க முடியவில்லை. ஏன்னா தர்மம் அப்படிப்பட்டது அப்படின்ற சூழ்நிலையில இருக்கு. இந்த மாதிரி தருணத்துல என்ன நடக்கிறது? கைகேயி சுமந்திரனை விட்டு ராமனை அழைத்து வர சொல்கிறாள். என்ன நடந்ததோ அப்படின்னு ராமனும் வரார். அங்கு வந்து பார்த்தா தசரத சக்கரவர்த்தி ரொம்ப வருத்தத்தோட ஒண்ணுமே தயாராகாம, காலங்கார்த்தால யுவராஜ பட்டாபிஷேகம் நடக்க வேணும், காலங்கார்த்தால கூப்பிடுறா, ஒண்ணுமே தயாராகாம ரொம்ப வருத்தத்தோட இருக்கார் தசரத மகாராஜா. அப்பேற்பட்ட தசரத மகாராஜா கிட்ட போகாம என்னாச்சுமா அப்படின்னு கைகேயிக்கிடம் கேட்கிறார். இது உங்க அப்பா ஆசை அப்படின்னு தொடங்குறா கைகேயி. அப்போ ராமன் சொல்ற பதில், அப்பாவுக்கும் உமக்கும் வித்தியாசம் நான் பார்க்க மாட்டேன். அவர் வார்த்தையும் உங்க வார்த்தையும் ஒண்ணுதான். நீங்க இது பண்ணு அப்படின்னு சொன்னாலும் நான் பண்ணத்தான் போறேன். வித்தியாசம் பார்க்கவே இல்லை. மாதா பிதா இருவருமே ஸ்ரீராமனுக்கு ஒண்ணுதான். அப்பேற்பட்ட ஸ்ரீராமனிடம் கைகேயி சொல்றா, இது உங்க அப்பாவின் ஆசை. ராமா, உனக்கு ராஜ்யம் கிடையாது. ஆஹா, ஓகே. இந்த சிச்சுவேஷனுக்கு, தசரதர் இப்படி கலங்கி இருக்கிற சூழ்நிலைக்கு ஒரு விடை கிடைத்தது. ஆஹா, ராஜ்யம் கிடையாது அப்படின்னதும் கொஞ்சம் மலர்ந்தாராம் ராமர். எதற்காக மலரணம்? விடை கிடைத்தது என்று சந்தோஷப்படணுமா? விடை கிடைத்தாலும் ராமனுக்கு வருத்தம் இருக்கலாமே. நான் தான் முதல் பிள்ளை, ராஜ்யம் என்னுடையதுதான். அவர் ஒரு செகண்ட் பின்னாடி யோசிச்சு பார்த்தாருன்னா, இந்த உலகமே அவருடையது, ஆஃப்டர் ஆல் இந்த ராஜ்யம் அவருடையது ஆகாதா? என்ன பண்ணாலுமே இது எல்லாமே ராமனுடையது தானே. ஆனா அப்படி இல்லாம ராமர் கொஞ்சமா புன்சிரிக்கிறார். எதுக்குன்னா, அவருக்கு இந்த ராஜ்யத்தின் பாரம் வேண்டாம். ஏன்னா அவரு ராஜாவாக இருந்தா அந்த ராஜாக்குன்னு ரூல்ஸ் இருக்கும். திருப்பி அவர் எப்படி ஸ்ரீமன் நாராயணனா இருந்து ஒரு ராஜாவா இருக்காரோ, தன்னுடைய பரத்வ குணத்தை தான் எல்லாரையும் ஏவி விட்டு கொண்டு ரொம்ப கலந்து பரிமாற முடியாம அங்கங்கு சேவகர்களை வைத்துக் கொண்டு எல்லா காரியங்களும் செய்ய வேண்டும். பூலோகத்துக்கும் ஸ்ரீ வைகுண்டத்துக்கும் அவருக்கு வித்தியாசம் தெரியாது. அது இல்லாமல் இந்த பாரம் இல்லாமல் இருந்தால் பரத்வம் தெரியாமல் அவருடைய சௌஷீல்யம் தெரிய வரும் அப்படின்ற முதல் சந்தோஷம் ஏற்பட்டது. இது முதல் கோரிக்கைக்கு. 2வது கோரிக்கை கைகேயி என்ன சொல்றா? நீ காட்டுக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறா. நமக்கு ராமனை பற்றி தெரிந்த விஷயம், அதாவது ஸ்ரீமன் நாராயணனை பத்தி தெரிந்த விஷயம் முக்கியமா என்னதுன்னா, அவனுக்கு நாம அவனை தேடி போறதை விட அவனே நம்மளை தேடி வருவது ரொம்ப பிடித்தமான விஷயம். அதுவும் ஸ்ரீ ராமாவதாரத்திலே ராமனின் பாதை அப்படின்னு நம்ம தெரிந்து கொண்டாலே, அயோத்தியிலிருந்து அவர் இந்தியா முழுவதும் எப்படி நடந்து வந்து லங்கைக்கும் போய் அசுரர்களை சம்ஹாரம் செய்து தர்ம சம்ஸ்தாபனம் செய்து ஒருவருடைய கஷ்டத்தையும் நீக்கினார் அல்லவா? அப்பேற்பட்ட இந்த இந்த தருணத்தை, இந்த தர்சனத்தை கம்பநாட்டாழ்வார் விவரிக்க துவங்குகிறார்.
ஆனா அப்பேற்பட்ட அழகுடைய ராமனை விவரிக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலை இருந்தாலும் நான் எப்படியாவது விவரிக்க போகிறேன் அப்படின்னு கம்பநாட்டாழ்வார் நினைக்கும் போது, அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா. நாம் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம், பெருமாளை தாமரையோட ஒப்பிடுவார்கள். ரொம்ப அழகாக இருக்கும், மிருதுவாக இருக்கும், அதை பார்த்தாலே ஒரு சாந்தமாக இருக்கும். அப்பேற்பட்ட, அதுவும் அப்பொழுதே அலர்ந்து கொண்டிருக்கிற செந்தாமரையை விட ராமன் முகம் அழகாக தோன்றியதாம். ஏன்னா அவனுக்கு ஒண்ணு, அவனுடைய பரத்வ குணம் தெரிய வேண்டாம், அவன் போய் எல்லாருடனும் கலக்கலாம். அவன் இந்த தோரணை ராஜா அப்படின்ற தோரணைய வச்சுக்காம எல்லாரோடையும் போய் கலந்துக்கலாம் அப்படின்னு தானே சூழ்நிலை வந்திருக்கு. இது எப்பேற்பட்ட பாக்கியம் அப்படின்னு அவன் கருதுறான். அது மட்டும் இல்லாம, ஆஹா, ஒருத்தருக்கு அடங்கி இருக்கணும் அப்படிங்கறதும் பரவாயில்ல, அந்த மாதிரி இல்லாம எல்லாரையும் தேடி, எல்லா பக்தர்களையும் தேடி நானே அவர்களோட கஷ்டத்தை நிவர்த்தி செய்ய முடியும்னா எனக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் அப்படின்னு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு, அப்போதல்ல அந்த தாமரையை விட அழகாக இருந்தான் அப்படின்னு தான் கொண்டாடுறான். இது சீலம் இல்லாம என்னவாக இருக்க முடியும்? அவன் அவதாரம் எடுத்தாச்சு, ஏற்கனவே விஸ்வாமித்ரரோட கஷ்டங்களை நிவர்த்தி செய்தான். இப்பொழுது அவன் இனி முழுவதும் காட்டிலேயே இருக்க முடியும். 14 வருஷத்துக்கு காட்டுல இருந்து எல்லோரோடையும் ராஜாவாக இல்லாமல் எல்லோரோடையும் கலந்து பரிமாறி ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியும்னா அவனுடைய சீலம் அப்படின்ற குணத்தை தானே குறிக்கும். சீலம் என்றது திருப்பி ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கிறேன், எல்லோரோடையும் கலந்து சம்ஸ்லேஷித்து ரொம்ப ஈஸியா கலக்கக்கூடிய குணத்தை தான் நம்ம சீலம் அப்படின்னு சொல்றோம். சௌசீல்யம் அப்படிங்கறதும் சேர்த்து சொல்லலாம், அழகாக சொல்லலாம் என்றால். அடுத்தது, இந்த காட்டுக்கு போன ராமன் முதல்ல யார சந்தித்தார்? குஹன் அப்படின்ற வேடுவனை சந்தித்தார். குவனை நிஷாதராஜன் அப்படின்னு சொல்வார்கள். நிஷாதன்னா அங்க காட்டுவாசிகளை நிஷாதர்கள் என்று சொல்வார். அப்பேற்பட்ட நிஷாதர்களுக்கு ராஜா, வேடுவர்களுக்கு ராஜாவான குஹன். அவனிடம் நிறைய போட்டுகள் இருக்கு, தோணிகள் ஓட்டு, கங்கை கரைக்கு இக்கரைக்கும் அக்கரைக்கும் தோணி ஓட்டிண்டு போகக்கூடியவன் தான் குஹன். அந்த மாதிரி நிறைய தோணிகள் இருக்கு. அவன் ராமர் சுமந்திரனை ராமன் லக்ஷ்மணர் சீதையுடன் தேரோட்டி கொண்டு அங்கு சென்றதும், ஓ ராமன் வந்திருக்கான், இவன் அயோத்தியின் இளவரசனாக வேண்டியவன் அப்படின்னு தெரிந்து குஹன் உடனே வரானா. வந்து தண்டனிட்டு ராமனை ஆலிங்கனம் செய்கிறானா. இது ஆலிங்கனம் செய்ததும், ஓஹோ, ஏற்கனவே ராமனுக்கும் குஹனுக்கும் சக்கியம் ஏற்பட்டிருக்கோ அப்படின்னும் தோணும். அங்க வரக்கூடிய ஸ்லோகமும் குஹனை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஸ்ரீ வால்மீகி சொல்லக்கூடிய ஸ்லோகம் வந்து, ததோராஜோ குஹோ ராமஸ்ய ஆத்ம சமசகா. சமசகா அப்படின்னா ஆத்ம சமசகா, அவனுடைய உயிர் தோழன், ஆத்ம நண்பன் குஹன் அப்படின்னு விவரிக்கிறார்கள். அப்படின்னா ஏற்கனவே தோழமை ஏற்பட்டிருக்கா அப்படின்ற ஐயம் நமக்கு ஏற்படுகிறது. அந்த தோழமை இன்னும் கொஞ்சம் விவரமா நம்ம ஸ்லோகங்களை பார்த்தோம்னா அப்படியெல்லாம் தோழமை ஏற்படல. ராமனை பார்த்தவுடன், அவன் வடிவழகை சேவித்தவுடன் குஹனுக்கு ஈர்ப்பு ஏற்பட்டு இந்த கதையெல்லாம் வேற கேட்டிருக்கானே, எப்பேற்பட்டவனா இருக்கணும் ராமன், அவன் எனக்கு சிநேகிதனாக கிடைச்சிருக்கானே அப்படின்ற அந்த தருணத்துல ஏற்பட்ட ஸ்நேகமே ஆத்ம சமசகா, உயிர் தோழனாராம். ராமன் எப்பேற்பட்டவன், அயோத்தியா எவ்வளவு பெரிய நாடு, அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ராஜாவான ராமன் இந்த வேடுவனான ராஜாவுக்கு ஆத்ம சமசகா, உயிர் தோழனாரானாமே. எப்பேற்பட்ட சீலகுணத்தை இது காண்பிக்கிறது. இந்த தருணத்துல மட்டுமா நீர்மை குணம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குஹன் எந்த அளவுக்கு ராமர் மேல பக்தி அவனுக்கு ஏற்பட்டுறதுன்னா, குலசேகர பெருமாளோட பாசுரத்துல, இதுவே பாசுரப்படி ராமாயணத்திலே வரும், பக்தியுடன் குஹன் அப்படின்னு குஹனை பத்தி விவரணம் வரும். பக்தி அவனுக்கு எவ்வளவு ஏற்படுறதுன்னா,
பரதனுக்கு பாரதந்திரியம் அப்படின்னாலே பரதன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, பரதனை போட்டி போடுற அளவுக்கு பாரதந்திரியம் குஹனுக்கு ராமனை பார்த்ததும் ஏற்பட்டு விட்டதாம். எப்பேற்பட்ட பாரதந்திரியம்னா, இப்ப லக்ஷ்மணன் ராமர் சீதையோட காட்டுக்கு நான் போயே தீருவேன், நான் பணிவிடைகள் செஞ்சே தீருவேன், எனக்கு கைங்கரியம் ஆகவே வேணும், அகம் சர்வம் கரிஷ்யாமி அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்லி கூடவே வந்தான் இல்லையா, அந்த மாதிரி குஹனுக்கு தோன்றதான், ஆஹா சீதையும் ராமனும் சேர்ந்து இருக்கா, இப்பேற்பட்ட மிதுனத்துல தானே நாம கைங்கரியம் பண்ணணும், இப்பேற்பட்ட கைங்கரியத்தை என் ராஜ்யமெல்லாம் எனக்கு வேண்டாம், ராமனோடையே நான் செல்ல வேண்டும் அப்படின்னு குஹனும் விண்ணப்பிக்கிறானா. அப்பேற்பட்ட பக்தி குஹனுக்கு ஏற்பட்டதான். ஆனா ராமன் வந்து சொல்றார், அதெல்லாம் சரிப்பட்டு வராத குஹா, நீ இங்கிருந்து உன்னுடைய காரியங்களை நீ செய்ய வேண்டும் அப்படின்னு ராமர் சொன்னதுனால குஹன் சரி அப்படின்னு நிக்கறானா. அதாவது ராமன் சொன்ன வார்த்தையை அப்படியே கேட்டவன் குஹன். ஒரு க்ஷணம் பார்த்த குஹனே இப்படி கேட்டானா. அப்படிப்பட்ட பக்தியும் ராமனுடைய சீலத்தினாலதானே அது ஏற்படும். அப்பேற்பட்ட பக்தி தான் குஹனுக்கு ஏற்பட்டது. இது ஏதலன் கீழ்மகன் என்னாதிரங்கே அப்படின்ற ஸ்லோக பாசுரத்திலையும் பெரிய திருமொழி பாசுரங்கள்லையும் இதெல்லாம் நம்ம அழகாக பார்க்கலாம். இன்னொன்னு என்ன ஆறதுன்னா, கம்மநாட்டாழ்வான் ரொம்ப அழகா இந்த விபீஷணன் அடைக்கலம் படலத்துல பின்னாடி யுத்த காண்டத்துல என்ன சொல்றார்னா, குஹனோடும் ஐவரானும் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானும் அப்படின்ற அந்த வர ஸ்லோகத்துல என்ன வருதுன்னா, குஹனை பார்த்ததுமே தம்பின்னு ஒப்புக்கொண்டு 4வராகாம 5வரானார்களாம் அண்ணன் தம்பிமார்கள். அடுத்தது பம்பா தீரத்துல சுக்ரீவனை பார்த்ததும் 5 இல்லாம 6வரானார்களாம். அதே மாதிரி சமுத்திர கரையில் விபீஷணன் வந்து சரணாகதி அடைந்ததும் 6 பேர் இல்லாம 7 பேர் ஆனார்களாம். குஹன் வேடுவராஜன், சுக்ரீவன் வானரர்களின் தலைவன், விபீஷணன் அரக்கர்களின் தலைவன். சேர முடியுமா? ராஜாவா இருந்திருந்தா ராமனால சேர முடியுமா? அவன் ஸ்ரீமன் நாராயணன் என்று காட்டிக்கொண்டால் இப்படியெல்லாம் சேர முடியுமா அப்படின்னு பார்த்தா சேரவே முடியாது. இது ராமனுடைய சீலகுணத்தால மட்டுமே முடிஞ்ச விஷயம். இந்த கம்பநாட்டாழ்வான் எழுதினது எவ்வளவு அழகா இருக்குன்னா, அதோட விவரணம் எப்படி சொல்றானா, நாங்க 4 பேர் தான் பிறந்தோம் தசரதருக்கு. ஆனா தசரதன் எங்களை காட்டுக்கு அனுப்பி எனக்கு இன்னும் கொஞ்சம் பிள்ளைகள் வேணும், புத்திரர்கள் வேணும் அப்படின்னு சொன்னதுனால முதல்ல எனக்கு குஹன் கிடைச்சான், அப்புறம் சுக்ரீவன் கிடைச்சான், இப்போ விபீஷணனும் கிடைச்சதுனால தசரதர் உங்களுடைய தந்தையானார் அப்படிங்கிறான். ராமனுக்கு தான் தசரதன் தந்தை. ஆனா ராமனுக்கு எப்பேற்பட்ட பிரீத்தி இவர்கள் மேல ஏற்படுறதுன்னா, தசரதன் என்னப்பா அப்படின்னு சொல்லாம உங்கப்பா தசரதனுக்கு 7 பிள்ளைகள் இப்பொழுது ஆனார்கள் அப்படின்ற அளவுக்கு குஹனோட தோழமையும் கலந்து ரொம்ப அழகாக ராமன் தன்னுடைய சீலகுணத்தை வெளிப்படுத்தினார். இப்போது இப்படி சீலகுணம் வெளிப்படுத்தினாலும் என்ன நடந்ததுன்னா, ராமன் குஹனை சந்திக்கும் போது 2வது இரவு, அயோத்தியிலிருந்து கிளம்பி 2வது இரவா இருக்கும். அப்ப கூட ராமன் வந்து, நான் காட்டுக்கு வந்தவன், ஜடாமுடி தரித்து நான் இந்த காட்டுவாசிகள் போலவே நான் வாழ வேண்டும், நான் விரதமும் எடுத்திருக்கேன், யாரிடமும் தானம் வாங்க மாட்டேன் என்று விரதம் எடுத்திருக்கேன் அப்படின்ற விரதத்தோட சபதத்தோட ராமன் இருக்கான். இந்த தருணத்துல குஹன் என்ன பண்றான், அவனோ வேடவராஜா தானே, அவனுக்கு காட்டுல விஷயங்கள் எல்லாமே தெரிந்திருக்கும், காடே அவனுடையது. அப்படி இருக்கும் போது எல்லா பழங்களும் என்ன, இந்த ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாளே, அந்த பூமிக்கு அடியில விளையக்கூடிய காய்கறிகள் என்ன, கனிகள் என்ன அப்படின்னு எல்லாத்தையுமே ராமனுக்கு வந்து சமர்ப்பிக்கிறான். ராமன் என்ன சொல்றார், நான் தானம் எதுவுமே வாங்கிக்க மாட்டேன், என்னோட காட்டுல நான் இப்படிதான் இருக்க வேண்டும் அப்படின்ற சபதம் நான் எடுத்திருக்கேன், அதனால நீ எதுவுமே கொடுக்காத, சுமந்திரன் இதோ
குதிரைகளை ஓட்டிண்டு வந்திருக்கான். இந்த குதிரைகளுக்கு மட்டும் நீ கொஞ்சம் புல்லு போட்டு அவளை பாத்துக்கோ, அதுவே உன்னோட தோழமைக்கு மரியாதையாக நான் நினைக்கிறேன், வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு ராமர் சொல்லிவிடுறார். சரின்னு ராமன், சீதை, லக்ஷ்மணர் 3 பேர்களும் அவர்களே அன்று பட்னி கிடந்து அடுத்து கங்கையை தாண்டி போனதும் பரத்வாஜ முனி இருக்கார். அவருடைய ஆசிரமத்துலதான் பரத்வாஜ முனி பெரிய தர்மவான், ஆச்சாரசீலன் அப்படிங்கறதுனால அவரோட ஆசிரமத்துல பிரசாதங்களை ராமன், சீத்தை ஸ்வீகரிக்கிறார்கள். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியறது? குஹன் கிட்டேந்து எவ்வளவு தோழமை இருந்தாலும் குஹனிடமிருந்து காய்கனிகள் ஏதும் வேண்டாம் அப்படின்னு தான் ராமன் நினைத்தார். அதாவது கொஞ்சம் ஆச்சாரம் குறைவாக இருக்கலாம், அவன் குஹன் குணத்திலேயோ குறைந்தவன் கிடையாது, அவனுக்கு ஏற்பட்ட பக்தியிலையும் எதுவும் கேள்வி கிடையாது. ஆனா அவன் ஆச்சாரத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடியவன். அதனால குஹனிடம் இது வேண்டாம் அப்படிங்கிறார். இப்போ நமக்கு இன்னொரு வேடுவிச்சி யாரு தெரியும் ஸ்ரீராமாயணத்துலன்னு பார்த்தா, கிஷ்கிந்தா காண்டத்துல வரக்கூடிய சபரி, ஆரண்ய காண்டம் அல்லது கிஷ்கிந்தா காண்டத்துல வரக்கூடிய சபரியை விவரணம் செய்யறதே தயாசதகத்துல சுவாமி தேசிகன் எப்படி சொல்றார்னா, நிஷாதானாம் நேதா கபிகுலபதி காபி சபரி, அவள் ரொம்ப ஆச்சாரசீலைதான் அப்படிங்கிறார். ஸ்ரீவச்சன பூஷணத்துல பிள்ளைலோகாச்சாரியார் கிளியரா நமக்கு என்ன சொல்றாருன்னா, பெருமாள் ஸ்ரீ சபரி கையாலே அமுது செய்து அருளினார். பொதுவா வால்மீகி ராமாயணத்திலயோ கம்பராமாயணத்திலோ மேலோட்டமா படிச்சா, கம்பராமாயணத்துல கண்டிப்பா சபரி கையால பெருமாள் பிரசாதம் சீகரிச்சார் அப்படின்னு இருக்காது. வால்மீகி ராமாயணத்துல உத்து பார்த்தா தெரியும். அப்பேற்பட்ட விஷயம்தான் நம்மளோட பூர்வாச்சாரியர்களுக்கு தெரிந்திருக்கு. அத எதனால முக்கியமா சொல்றானா, அந்த சூத்திரம் 233வது சூத்திரத்துல பெருமாள் ஸ்ரீ சபரி கையாலே அமுது செய்து அருளினார் அப்படிங்கிறது வருது. அதோட வியாக்கியானத்துல மணவாள மாமுனிகள் நிறைய விஷயங்கள் சொன்னாலும் முக்கியமா நம்ம என்ன பார்க்கணும்னா, அவளுக்கு வேடுவிச்சியாய் என்னும்படி வேடுவிச்சியாய் வைத்த குரு சுஸ்ரூஷையிலே பழுத்த ஞானாதிக்யாய் தன் நாவுக்கு இனியதாயிருந்த பலமுலாதிகள் எல்லாம் இங்குத்தை என்று சஞ்சயித்துக் கொண்டு வரவு பார்த்து இருந்த சபரி, ராமனுக்காகவே காத்திருந்த சபரி அவளுக்கு குரு சுஸ்ருஷைனால பழுத்த ஞானாதிக்யானாள் அப்படின்னு மாமுனிகள் விவரிக்கிறார். இது ஒரு பக்கம் நம்ம வைத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, சபரி கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சபரி பெரிய வேடுவிச்சி. அவள் எப்பேற்பட்ட வேடுவிச்சினா, அவள் அப்படியே இந்த மிருகங்களை கொன்றுவிட்டு அதை அப்படியே சாப்பிடக்கூடியவள். அந்த மாதிரி சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் குணங்கள் எப்படி இருக்கும்? தமோ ரஜகுணங்கள் அதிகமாகத்தானே இருக்கும், சாத்விக குணங்கள் பெரிதாக இருக்காது. இப்பேற்பட்ட சபரி என்ன பண்றானா, அவளுக்கும் ஒரு சில நல்ல குணங்கள் இருக்கு. மகரிஷிகள் நிறைய அந்த காட்டுக்கு வரா அப்படின்றத பார்த்து அவள் அந்த காட்டு பாதையை கொஞ்சம் சரி செய்து வைப்பாளாம். அடிக்கடி வந்த மகரிஷிகளுக்கு பாக்கறா, ஆஹா இது என்ன கரடு முருடா இருக்கக்கூடிய காடு, அப்பப்ப சரியா இருக்கே, இது எதனால அப்படின்னு பார்த்தா யாரோ சொல்றா, இந்த மாதிரி வேடுவிச்சி சபரின்னு ஒருத்தி இருக்கா, அவதான் அப்பப்ப இதெல்லாம் சுத்தம் செய்து வைப்பாள், சரிப்படுத்தி வைப்பாள் அப்படின்னு சொல்றார்கள். அந்த மாதிரி அவ ஒரு தடவை சுத்தம் செய்யும் போது மதங்க முனிவர் என்ற மகரிஷியோட பார்வை அவ மேல படுறது. அவ அதுக்கு எதுவுமே முயற்சி பண்ணல. அவ வந்து செய்தது வெறும் அந்த பாதையை அப்பப்ப அவளே சரி செய்து வைப்பாள். அப்படி மதங்க முனிவரோட கண் பார்வை அவ மேல தானே பட்டதுனால அவளுக்கு அந்த ரஜோ தமோ குணங்கள் குறைந்து கொண்டு வந்து சாத்வீக குணம் அதிகமாயிட்டான். இப்படி அந்த ஆச்சாரியனோட கிருபை தாம் மேல பட்டதுனால அவ பழுத்த ஞானியாக தொடங்கினாள். அவள் அந்த வேடுவிச்சி மாறி இருந்த காலமெல்லாம் போய் ஆசிரமத்தை, மதங்க முனிவரோட ஆசிரமத்தை சுத்தம் செய்வது,
அவருக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்வது எல்லாமே அவர் கண்ணுல படாமலேயே அவள் இதை செய்து கொண்டு வந்தாள். அவரை பார்த்தது நேர பார்த்திருப்பாளா அப்படின்னு கேட்டானா பார்த்திருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. அவள் கைங்கரியம் என்ன, இப்படி மதங்க முனிவரின் ஆசிரமத்தை சுத்தம் செய்து பத்திரமாக நீட்டா பாத்துக்கணும் அப்படிங்கிறதுதான். ஒரு நாள் அந்த ஆசிரமத்துக்கு ரொம்ப கூட்டமா இருக்கு, நிறைய சிஷ்யர்கள் எல்லாம் வந்திருக்கா. என்னாச்சு ஏது இவ்வளவு கூட்டம், இப்படி எல்லாம் கூட்டம் இருக்காதே அப்படின்னு கேட்டா அவளுக்கு ஒருத்தர் சொல்றா, மதங்க முனிவர் இனி பரலோகம் போகிறார். கடைசியா அவர் என்னெல்லாம் உங்களுக்கு சிஷ்யர்களுக்கு ஆசை இருக்குமோ அதை நிறைவேற்றுறதுக்காக இதுதான் நாள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார். அதனால நாங்கள்லாம் எங்களோட ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி லைன்ல நிறைய பேர் நின்றுட்டு இருக்கா. ஒரு சிஷ்யர்களும் ஒரு ஆசைய சொல்ல, சரி இது அமையட்டம் அப்படின்னு போயிட்டே அப்படியே கூட்டம் குறைஞ்சுட்டே வருது. கடைசியில மதங்க முனிவரே சபரியை பார்க்கணும், அவளும் என் சிஷ்யை தானே, கூட்டு வாருங்கள் அப்படிங்கிறா. சபரி வரா உள்ள. அவர் கேட்கிறார், சபரி எல்லாரும் என்னிடம் எல்லாமே கேட்டிருக்கா, நீ இதெல்லாம் சுத்தம் பண்ணிருக்கே, உனக்கு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்க சபரி சொல்றா, சுவாமி எனக்கு என்ன தெரியும், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்போ நீங்க உங்க கண் பார்வை பட்டதுனால இப்படி ஆயிருக்கேன், இதெல்லாம் சுத்தம் செய்வதை தவிர எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எல்லாரும் என்னென்னமோ கேட்டிருக்கா, எனக்கு என்ன கேட்கணும்னே தெரியலையே அப்படிங்கிறா சபரி. அப்போ இவரே கருணைப்பட்ட சொல்றார், எல்லாரும் அடைய வேண்டிய பொருள், அதாவது கேட்டுக்கோங்க, எல்லாரும் அடையணும் என்று நினைக்கக்கூடிய பொருள் உன்னையே தேடி வரும். எல்லாரும் அடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பொருள் உன்னையே தேடி வரும் அப்படின்றது ஆச்சாரிய வாக்காக அவளுக்கு சொல்றார். அதுவரைக்கும் நீ இங்கேயே காத்திருக்கணும் அப்படிங்கிறார். அவளுக்கு ஒண்ணும் புரியல. மதங்க முனிவர் எழுந்தருளிட்டார், பரமபதம் அடைந்து விட்டார். சரி, குரு வாக்கு என்ன, நம்மளே ஏதோ ஒரு விஷயம் தேடி வரும் அப்படின்னு அவ பாட்டுல காத்துட்டு இருக்கா. அவளுக்கு ஒன்னும் புரியல. இப்படி காத்துட்டு இருக்கும் போது ராமனும் லக்ஷ்மணனும் கபந்தனிடத்தே வருகிறார்கள். கபந்தனும் இவளை விவரிக்கும் போது இவள் ரொம்ப ஆச்சாரசீலை, தர்ம நிபுணம் இவ அப்படிங்கிறது அவனும் விவரிக்கிறான். அவனும் அவளை சொல்லும் போது, அந்த பக்கமா போங்கோ, இந்த பக்கமா போனேன்னா இந்த ஆச்சார சீலை குரு சுசுருஷையில இருக்கக்கூடியவள் உங்களுக்கு ஒருத்தி கிடைப்பாள் அப்படின்னு. அவ பேர் சபரி அப்படிங்கறதெல்லாம் கபந்தன் சொல்லல. ஆனா இந்த மாதிரி ஆச்சார சீலையா இருக்கக்கூடியவள் உங்களுக்கு ஒருத்தி கிடைப்பாள் அப்படின்னு சொல்றான். ராமன் ஆக்சுவலி சபரி இருந்த பாதையில போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா ராமன் எதுக்காக அவதரித்திருக்கான், அவனுடைய சீல குணத்தை காட்டுறதுக்காக மேலிருந்து கீழிறங்கி வந்திருக்கான். அதனால அந்த கபந்தன் சொன்ன வழியை தேடி ராமனும் சென்றான். ராமனும் லக்ஷ்மணனும் அங்கு போக, அங்கு சபரியும் நல்ல அழகான பழங்களை, ரொம்ப ருச்சியான பழங்களை வைத்து காத்திருந்தாள். இந்த இடத்துல ஒரு குவெஸ்டின் வரும் நிறைய பேருக்கு, அவளுடைய எச்சலை கொடுத்து ராமன் ஸ்வீகரிச்சுண்டானா, அவ எச்ச பண்ணி அந்த ஸ்வீட்டா இருந்தது, பழம் ரொம்ப ருச்சியா இருந்தது அப்படின்னு, இனிமையா இருந்தது அந்த பழம் அப்படின்னு பார்த்துதான் கொடுத்தாளா அப்படின்னு பார்த்தா மனமாளவானுங்களோட வியாக்கியானத்துல அப்படி இருக்காது. பார்த்தாலே நமக்கு தெரியும் இல்லையா, சில பழங்களை பார்த்தா ரொம்ப ருச்சியா இருக்கும். அதுவும் பரம்பொருளான ராமனுக்கு கொடுக்க வேண்டிய பழங்கள்னா புளிப்பா பழம் இருக்குமா, பழத்துக்கே தெரியாதா அந்த விஷயம். இது ராமனுக்கு நாமும் நல்லபடியா நல்ல பழமாக இருக்க வேண்டும், இனிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த பழங்களுக்கே தெரியும். அவளுக்கு இருந்த ஆச்சாரிய பக்தினால அவ பழுத்த ஞானியாக இருந்தாள். அதனால அவளுக்கு ஆச்சாரிய சிஸ்ருஷை அவள் செய்ததுனால, பழுத்த ஞானியாக அவள் இருந்ததுனால அவள் ரொம்ப அழகாக ராமனுக்கு பணிவிடை செய்து ராமனுக்கு எல்லா பழங்களையும் கொடுத்து, அவள் குரு போன பாதையில், அவள் ஆச்சாரியன் சென்ற பாதையில் போய் சேர்ந்தாள். ராமன் அவளுக்கு பிராமிஸ் பண்றான்,
சாட்சி கொடுக்கறான், அத்தாட்சி கொடுக்கறானா, கண்டிப்பா நீ மோட்சம் அடைய போற. ஏன்னா அவளுக்கு இருந்த குரு சிஸ்ருஷை, ஆச்சாரிய பக்தினால அவள் இப்படி அடைந்தாள் அப்படிங்கறதுதான். சீலகுணத்துக்கே இன்னொரு விவரணம் இருக்கும். ஆனா அடியனுக்கு இருக்க அபிப்பிராயம் என்னன்னா, இன்னைக்கு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ராம ஜன்மபூமியில பிராண பிரதிஷ்டை நடந்திருக்கு. இந்த சீலகுணத்தோட அடுத்த விவரணம் நம்ம செய்து பார்த்தால் இங்க இருக்கக்கூடிய பெரியோர்கள் எல்லாருக்கும் ரொம்பவே உருக்கம் ஏற்படும். மரணாந்தானி வைராணி என்ற ஸ்லோகத்தின் அர்த்தம் நம்ம இன்று போய் நாளை வா அப்படின்றத விவரணத்தை நம்ம பார்த்தோம்னா, ராமனுக்காகவே இங்கே கலங்கி நம்மளால் வேறு எதுவுமே செய்ய முடியாது. அதனால அடியன் சபரி சரித்திரத்தோட இன்றைக்கு விஷயத்தை முடித்து கொள்ள விரும்புகிறேன். சபரியின் சரித்திரம் ஏன் ரொம்ப முக்கியமா அடியனுக்கு படுறதுன்னா, நேத்திக்கு கேசவராமானுஜன் சுவாமி பேசின போதும் ரொம்ப ரொம்ப அழகாக எப்படி ஆச்சாரிய பிரதிபத்தியோட இருக்கார். நம்ம இந்த பூலோகத்துல பிறக்கிறதே எல்லாரையும் சேர்த்து கொண்டு எப்படி இந்த சம்சார சாகரத்தை கடக்க போகிறோம் அப்படின்ற ஒரு வழியை தேடித்தான் அவர் எவ்வளவு அழகாக இந்த எந்தை ராமானுஜமுனி குழாமை ஏற்படுத்தி இப்பேற்பட்ட ஒரு நல் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். அதுவும் அடியனுக்கு என்ன பண்றதுன்னா, இங்க இருக்கிற ஒருத்தரும் எப்பேற்பட்ட ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணி கொண்டு இருக்கிறவர்கள், அப்பேற்பட்டவர்களின் நடுவுல அடியனையும் ஒரு பொருளாக நிறுத்தி வைத்து இன்று ராமனின் ஒரு குணம், சௌசீல்ய குணத்தை நாம் கொஞ்சம் அனுபவிக்க கிடைத்ததுக்கு மிகவும் கிருபை அப்படின்றதுதான் அடியன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பேற்பட்ட பாக்கியம் அடியனுக்கு ஏற்பட்டது உங்க எல்லாரோட கருணை தான், உங்க எல்லாரோட ஆச்சாரிய பக்தியினாலதான் அடியனையும் இந்த குழுவுல நீங்க சேர்த்து கொண்டிருக்கிறீர்கள். அப்பேற்பட்ட உங்களுக்கு பல்லாண்டு பாடி இந்த சௌசீல குணத்தோட இருக்கிற ராமனுக்கும் நாம் சேர்ந்து பல்லாண்டு பாடுவோம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம்.